இறந்த தன் உடலை விட்டு வெளியில வந்த ஆன்மா யமனிடம் தன்னுடைய கேள்விகளை கேட்டது. யமனே, என்னை ஏன் அழைச்சிட்டு வந்தீங்க? அதற்கு யமன், மானிடா, பூமியில உனக்கான நேரம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. அந்த ஆன்மாவோ, யமனே, நான் ஆசையாய் சேர்த்து வைத்த செல்வங்கள் எல்லாம் பூமியில இருக்கு, அவை எனக்குத்தானே சொந்தமானவைன்னு சொல்லுது. அதற்கு யமன், அந்த செல்வங்கள் அனைத்தும் நீ பூமியில மகிழ்ச்சியா வாழ்வதற்காக உனக்கு கொடுக்கப்பட்டது, அவை உனக்கு சொந்தமில்லை, உன்னால கொண்டு வர முடியாதுன்னு சொல்றாரு. ஆன்மா, யமனே, என்னுடைய மனைவி குழந்தைகள் உள்ளனரே, அவர்கள் எனக்கு சொந்தமானவர்கள் தானேன்னு கேட்குது. இல்லை மானிடா, அவர்கள் உன்னுடைய மனதோடு தொடர்புடையவர்கள், உனக்கு சொந்தமில்லைன்னு சொல்லிடுறாரு. நீ வாழ்ந்த உடல் கூட மண்ணிற்கு தான் சொந்தம்னு சொல்றாரு. அப்படியென்றால் பூமியில் எனக்கு எதுவும் சொந்தமில்லையான்னு அந்த ஆன்மா கேக்குது. நீ வாழ்ந்த காலத்தில் மற்றவர்களுக்கு செய்த பாவம் மற்றும் புண்ணியம் மட்டுமே உனக்கு சொந்தமானது, இவை இரண்டை மட்டுமே உன்னால கொண்டு வர முடியும்னு சொல்றாரு. மேலும் பாவத்தின் அளவு ஒரு செம்பில் இருக்கும் தண்ணீரின் அளவை விட ஒரு சொட்டு அதிகமா இருந்தாலும் அதற்கான தண்டனையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும்னு சொல்றாரு. இதற்கு யாரும் விதிவிலக்கல்ல. இதனால வாழும் காலத்திலேயே நன்மை மட்டுமே செய்து வாழ வேண்டும்னு யமன் சொல்லி முடிக்கிறாரு.